இன்னொரு விஷயம் புள்ளிவிவரம் வந்திருக்கு. அதாவது வந்து எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இந்த ஆட்சியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 63% 65% அதிகமான பாதிப்பு எஸ்சி எஸ்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 1100 கொலைகள் நடந்தது. பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்வி. அதாவது 1100 அப்ராக்சிமேட்டா 1100 கொலைகள் நடந்தது. இன்னைக்கு 1900 தான். 60% இட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். அதுதான் நம்ம சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இது நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும் விருப்பப்படுறேன். எஸ்சி எஸ்பி அப்போ நம்ம எஸ்சி இப்போ நமக்கு ஸ்கெடியூல்டு கேஸ்ட் சப்லான்னு சொல்லுவாங்க. அது 1980 ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களில் மோர் தேன் 1,10,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. கடந்த 6 ஃபினான்ஷியல் இயரில் 75,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த கவர்மெண்ட் 5,000 கோடி யூஸ் பண்ணவே இல்லை. 5,000 கோடி நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க. எதுக்கு நீங்கள் கொடுக்குறாங்க? இந்த மக்களுக்கு நம்ம பின்தங்கிய நிலைமையிலே இருக்கிறாங்க. அதில் 98% மக்களுக்கு இன்னும் வீடே கிடையாது. அப்போ இந்த மக்களை மேம்படுத்துவதற்காக கவர்மெண்ட் 1980 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீமு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுத்த காசை திருப்பி அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கோடி ரூபாய் இந்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்பி ஸ்கெடியூல்டுக்காக சப் பிளான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அதில் 8,800 கோடியை இவங்க ஜென்ரல் அண்ட் மற்ற எல்லா ஸ்கீமுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. 48 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 48 டிபார்ட்மெண்ட்டுக்கு 75,000 கோடி ரூபாய் இவங்க எதையுமே சரியாக பண்ணவே இல்லைன்னா ஆர்டிஐயில் ரிப்ளை வந்திருக்குது. இது கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ ஏற்கனவே 2022-23 அவர் பேசுகிறாரு. பதிலே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கான பாதிப்புகள் குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன காரணம்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பின்மை வீடு அதான் அந்த ஆர்டிக்கிலே போட்டிருக்கிறேன். 98% பேருக்கு வீடே இல்லை. ஏங்க அதுக்காக தானே கவர்மெண்ட் இவ்வளோ ஃபண்டு கொடுக்குது. உங்களால் செய்ய முடியலன்னா அது ஏன் திருப்பி கொடுக்குறீங்க? இன்னும் கஷ்டப்பட்டாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அந்த ஃபண்டு என்ன பர்பஸ்க்காக வாங்கணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதை கொண்டு போய் எடுத்து மகளிர் உரிமை துறைக்கோ மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஸோ எதுக்கான இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். உங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை நீங்கள் சரியாக செஞ்சிருந்தால் இது நடந்திருக்காது அப்படிங்கிறதா நம்மளோட. இது இன்னும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, எஸ்சிஎஸ்பின்னு ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்குது, இவ்வளோ ஃபண்டு வந்திருக்குது. கூடவே சுற்றிட்டு இருக்கிறீங்க திருமாவளவன் அவர் இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் தாங்க பேசணும். நீங்கள் கூட்டணி உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. அந்த மக்களுக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா, வாய்கிலேயே பேசுகிறீங்கல்ல. அப்போ இந்த ஃபண்ட் எங்கே போச்சு நீங்கள் கேளுங்க. இன்னும் நீங்கள் அரசியலுக்கு 30-40 வருஷம் ஆகுது. இன்னும் 98% மக்களுக்கு இருக்க இடம் இல்லைங்கிறீங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை நீங்கள் சரியாக அலோகேட் பண்ணுங்கள். இப்போ அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மணியை அந்த மக்களுக்கு மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபண்டை கூட நான் மற்ற ஸ்கீமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தான் முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் தான் அவங்க கூட என்ன சொல்கிறது ஒரு பெர்மனன்ட் கொத்தடிமை பெர்மனன்ட் ஸ்லேவாக மாறிட்டீங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்களே கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்கள் எதுக்காக காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு தெரியல.